நம்ம லைஃப்ல எடுத்துட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கிறது கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நாட் ஒன்லி த ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நம்ம நிறைய இடங்கள தோல்வியை சந்திச்சுக்கிட்டு தாங்க இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் ஃபெயிலியர்ஸ பத்தி பழகி ஃபெயிலியர்ஸ பத்தி கவலைப்படாம பயப்படாம நம்ம அடுத்து அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஸ்போர்ட்ஸ்ல தோல்வி வெற்றி ரெண்டு தான் இருக்கு. கோச்சஸ் பேரண்ட்ஸ் ஆகிய நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை பசங்களுக்கும் சொல்லி தரணும். அவங்களுக்கு பெருசா மேட்சஸ்ல போய் விளையாட முடியாத காரணமே அதை அக்செப்ட் பண்ணிக்காதனாலதாங்க. சோ தோல்வி அக்செப்ட் பண்ணிக்காதனால அவங்களுக்கு அது ப்ரெஷரா மாறி அவங்க ஆட்டோமேட்டிக்கா மேட்ச்லயும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தோல்வி அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி கொடுங்க. நம்ம ஸ்டடீஸ்லயே எங்கேயுமே எல்லாருமே பாஸ். ஒரு கிளாஸ் ரூம்ல இருந்தாங்கன்னா 40 பேரும் நல்ல எக்ஸாம் தான் 40 பேர் பாஸுங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ் அப்படி கிடையாதுங்க. யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாங்க, இன்னொரு ஆள் தோக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் நிறைய சேலஞ்சஸ் கொடுக்கும். ஏன்னா ஒருத்தர் எய்தாப்ல நம்ம பார்த்துக்கும் போது இமீடியட்டா ஒரு விஷயத்தை யோசிச்சு அதை சால்வ் பண்ண பார்ப்போம். சோ அதனால ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா பண்ண வைங்க. எல்லாத்துக்கும் லிண்டான தெரியும், லீச்சாங்கியா நல்லா தெரியும். பேட்மிண்டன் எடுத்துட்டீங்கன்னா இவங்க 2 பேரும் தான் லிஜெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்றோம். அவங்க அண்டர் 13 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் டோர்னமெண்ட்ஸ்ல அவங்க தோல்வியை தான் சந்திச்சிருப்பாங்க. 20% தான் அவங்க வெற்றியை சந்திச்சிருப்பாங்க. நம்ம பாக்குறதெல்லாம் அந்த 20% மட்டும்தாங்க. அந்த 20% வெற்றிக்கு காரணமே அவங்க அந்த 80% தோத்தது தாங்க. சோ குழந்தைங்களை ஏதாவது ஒரு விளையாட்டுல கண்டிப்பா விளையாட வைங்க.